10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Angle between two curves. Example 7.15. Find the acute angle between the curves y equal to x square and x equal to y square at the point of intersection 0, 0 and 1, 1. நம்ம முன்னாடி வீடியோவிலே பார்த்தோம் ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ்னால் அதில் ஒரு 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய 2 கர்வோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ஃபஸ்ட்டு கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சனோட ஸ்லோப் M1 கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செகண்ட் கர்வுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் அந்த கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சனோட ஸ்லோப் M2 கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஸ்டெப்பு ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் மாலஸ் ஆஃப் M1 மைனஸ் M2 டிவைட் பை 1 ப்ளஸ் M1 இன்ட்டு M2. இதை போன வீடியோவிலே சொல்கிறோம், அதே தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சம்மில் என்ன சார் கொடுத்தாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற கருவும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயருங்கிற கருவும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 0, 0ங்கிற பாயிண்டில் இந்த 2 கருவுக்குள்ள ஆங்கிள் என்ன, அதேமாதிரி 1, 1ங்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் இந்த 2 கருவுக்குள்ள ஆங்கிள் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சம்மு புரியுதுங்களா? இப்போ போன சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்னால் இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த 2 கருவோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஸ்டெப்ஸ் தேவையில்லை, அவன் டைரெக்டாகவே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் கொடுத்துருக்க சொல்யூஷனில் பாருங்கள் கிவன் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கர்வ். அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணோம், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் அந்த கருவுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கருவோட ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ dy பை dx ஈக்குவல் டு 2x. இப்போ என்ன சார் பண்ணோம்னா இந்த dy பை dxயில் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பார்த்தோம் முன்னாடி சம்மில். இங்கே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கனால நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் அந்த M1 M2 சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த dy பை dxை நம்ம ஜென்ரலாக ஸ்லோப் M1 அப்படியே டைரெக்டாக எடுத்துட்டோம். ஓகேங்களா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்கே கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், பின்னாடி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த dy பை dxை டைரெக்டாக நம்ம என்ன சார் பண்ணுறோம்னா M1 எடுத்துட்டோம். அப்போ M1 ஈக்குவல் டு 2x. நெக்ஸ்ட் செகண்ட் கர்வ் பாருங்கள் x ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். அப்போ x ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ ஒய் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு எகைன் இந்த ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை dx. அப்போ ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு dy பை dxன்னு கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஈக்குவல் டு 2y இன்ட்டு dy பை dxன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு dy பை dx தான் வேணும். அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்த 2yயை லெஃப்ட் சைடு கொண்டு போனால் dy பை dx ஈக்குவல் டு 1 பை 2yன்னு கிடைக்கும். அப்போ இந்த dy பை dxை நான் டைரெக்டாக அப்படியே என்ன பண்ணுறேன், ஜென்ரல் ஸ்லோப் M2ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ M2 ஈக்குவல் டு 1 பை 2y. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன சார், 0, 0 1, 1. அதான் இங்கே கிவன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆர் 0, 0 அண்ட் 1, 1. சரி சார், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் 2 கருவுக்குள்ள ஆங்கிள். ஃபோர்த் ஸ்டெப் ஃபார்முலா என்னது, தீட்டா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் மாலஸ் ஆஃப் M1 மைனஸ் M2 டிவைட் பை 1 ப்ளஸ் M1 இன்ட்டு M2. அப்போ இதில் M1 M2வில் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபஸ்ட்டு கருவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy பை dx அந்த M1 ஈக்குவல் டு 2xனும், செகண்ட் கருவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy பை dx கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை M2 1 பை 2yனும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் தீட்டா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் மாலஸ் ஆஃப் 2x மைனஸ் 1 பை 2y ஹோல் டிவைட் பை 1 ப்ளஸ் 2x இன்ட்டு 1 பை 2y. M1க்கு பதிலாக 2xனும் M2க்கு பதிலாக 1 பை 2yனும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன சார் பண்ணுறோம்னா நியூமரேட்டரில் LCM எடுக்கிறோம். LCM எடுக்கும்போது 2y LCM எடுத்தோம்னா 2y இன்ட்டு 2x என்ன சொன்னால் 4xy மைனஸ் 1 டிவைட் பை 2y. அதே மாதிரி டினாமினேட்டரில் LCM எடுக்கிறோம். LCM எடுக்கும்போது 2y
ப்ளஸ் 2x into 1 2x divided by 2y. அப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 2yயும் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 2y என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா 4xy minus 1 divided by 2y plus 2xன்னு இருக்கும். அந்த 2y plus 2xல் காமனாக ஒரு 2 எடுத்துட்டோம்னா 2 into x plus yன்னு கிடைக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பாருங்கள், தீட்டா ஈக்குவல் டு tan inverse of modulus of 4xy minus 1 divided by 2 into x plus y. இந்த 2 என்ன பண்ணிட்டோம் காமனாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ காமனாக எடுத்துட்டோம் 2 into x plus yன்னு கிடைக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan inverse of modulus of 4xy minus 1 divided by 2 into x plus yங்கிறது நம்ம m1 m2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஜென்ரலாக கொண்டு வந்துட்டோம். இப்போ பர்டிகுலராக 0,0ங்கிற பாயிண்டில் அந்த ரெண்டு கருவுக்குள்ள ஆங்கிள் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ அட் 0,0 இந்த தீட்டா ஈக்குவல் டு tan inverse of modulus of 4xy minus 1 divided by 2 into x plus yல எக்ஸுக்கு 0னும் ஒய்க்கு 0னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா, சப்ஸ்டியூட் பண்ணால் பாருங்கள் தீட்டா ஈக்குவல் டு tan inverse of modulus of 4 into 0 0 ஆயிரும் minus 1 divided by 2 into எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 0. அப்போ 0 plus 0 0 0 into 2 0. அப்போ டினாமினேட்டர் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan inverse of modulus of 0 minus 1 divided by 0. அப்போ அங்கே மாடுலஸுக்குள்ளே பாருங்கள் -1 by 0. அப்போ எனிதிங் பை 0 என்ன சொன்னால் இன்ஃபினிட்டி. அப்போ இங்கே தீட்டா ஈக்குவல் டு tan inverse of -1 by 0வை நம்ம எப்படி எழுதணும்னா தீட்டா ஈக்குவல் டு tan inverse of இன்ஃபினிட்டி. tan inverse of இன்ஃபினிட்டினா இந்த இன்ஃபினிட்டி டேனில் எந்த ஆங்கிளுக்கு இன்ஃபினிட்டி கிடைக்குன்னு பார்க்குறோம். tan 90 டிகிரி தான் என்ன சார் அப்படின்னா இன்ஃபினிட்டி. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன சொன்னால் 90 டிகிரி, அதாவது π/2 ரேடியனில் சொல்லும்போது π/2. அப்போ தீட்டா ஈக்குவல் டு π/2ங்கிறது இந்த 0,0ங்கிற பாயிண்டில் இந்த y ஈக்குவல் டு x ஸ்கொயர் x ஈக்குவல் டு y ஸ்கொயருங்கிற இந்த ரெண்டு கருவுக்குள்ள ஆங்கிள் அட் 0,0ல் தீட்டா ஈக்குவல் டு π/2ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அட் 1,1 அந்த 1,1ங்கிற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் இந்த ரெண்டு கருவுக்குள்ள ஆங்கிள். அப்போ இந்த தீட்டா ஈக்குவல் டு tan inverse of modulus of 4xy minus 1 divided by 2 into x plus yல எக்ஸுக்கு பதிலாக 1னும் ஒய்க்கு பதிலாக 1னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா, தீட்டா ஈக்குவல் டு tan inverse of 4 into 1 into 1 4 minus 1 divided by 2 into எக்ஸுக்கு என்னது 1 ஒய்க்கு 1. அப்போ 1 plus 1 2. அப்போ 2 into 2 4னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் 4 minus 1 3. அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan inverse of modulus of 4 minus 1 divided by 2 into 1 plus 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் தீட்டா ஈக்குவல் டு tan inverse of சிம்பிளை பண்ணால் modulus of 3/4னு வரும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் டோட்டலாக பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தால் பாசிட்டிவ் தான். அப்போ தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு tan inverse of 3/4னு கிடைக்குது. அப்போ 1,1ங்கிற பாயிண்டில் ரெண்டு கருவுக்குள்ள ஆங்கிள் என்ன சொன்னால் tan inverse of 3/4. அதே 0,0ங்கிற பாயிண்டில் ரெண்டு கருவுக்குள்ள ஆங்கிள் என்ன சொன்னால் π/2 90 டிகிரி. இப்போ ரஃப் டயக்ராம் நமக்கு எக்ஸாமுக்கு அவ்வளோ தேவையில்லை, இருந்தாலும் புக்கில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். பேரபிளில் பாருங்கள் இந்த y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற கரு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதை ரீரைட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ங்கிறது என்ன சொன்னால் பேரபிளாக ஓப்பன் அப்வேர்ட். அதே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயருங்கிற கருவை ரீரைட் பண்ணோம்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது என்ன சொன்னால் பேரபிளாக ஓப்பன் ரைட் வேர்ட். அப்போ இந்த ரெண்டு கருவும் ட்ரா பண்ணும்போது ரெண்டு பாயிண்டில் உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகுது. எந்தெந்த பாயிண்டில் தான் ஆர்ஜன் 0,0ல் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னால் 1,1 அதாவது சம்லேயே ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0,0, இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 1,1. ஓகேங்களா, அப்போ இந்த 0,0ல் நம்ம என்ன பண்ணோம், அந்த கருவுக்கு டேஞ்சன் ட்ரா பண்ணோம்னா ஒரு டேஞ்சன் வந்து என்ன சொன்னால் ஒய் ஆக்சிஸ் ஒரு டேஞ்சன், எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு டேஞ்சன். அப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஒய் ஆக்சிஸுக்குள்ள ஆங்கிள் தான் என்ன சொன்னால் ரெண்டுக்கும் ஆங்கிள் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்னா 90 டிகிரி. அதுதான் நம்ம 0,0ல் ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 90 டிகிரி π/2 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து 1,1ங்கிற பாயிண்டில் நமக்கு ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் இந்த ரெண்டு கருவுக்குள்ள ஆங்கிள் என்ன சொன்னால் தீட்டா ஈக்குவல் டு tan inverse of 3/4னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சம்மில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அவனே கொடுத்துட்டான். நம்ம என்ன சார் பண்ணுறோம்னா அந்த ரெண்டு கருவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy/dx அதை m1 m2ன்னு எடுத்துக்கணும். அப்படியே ஃபார்முலாவில் தீட்டா ஈக்குவல் டு tan inverse of modulus of m1 minus m2 divided by 1 plus m1 into m2ல சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து 0,0ல் ஆங்கிள் என்ன, 1,1ல் ஆங்கிள் என்னங்கிறதுக்கு எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக அந்த வேல்யூவை இந்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 0,0ல் ஆங்கிள் வந்து π/2னும் 1,1ங்கிற பாயிண்டில் ஆங்கிள் tan inverse of 3/4னு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.16 find the angle of intersection of the curve y equal to sin x with the positive x axis
பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது y ஈக்குவல் டு சைன் எக்ஸுங்கிற கருவுக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுக்கும் உள்ள அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னு கேட்குறோம். ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி கர்வ் y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் வித் தி பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அந்த y ஈக்குவல் டு சைன் எக்ஸுங்கிற கர்வு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸோட இன்டர்செக்ட் பண்ணும்போது அங்கே கிடைக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னு கேட்குறோம். ஓகேங்களா? சொல்யூஷன் பாருங்கள். கிவன் y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு சைன் எக்ஸ், அது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் ஆஃப் தி எக்ஸ் ஆக்சிஸ், ஈக்குவேஷன் ஆஃப் தி எக்ஸ் ஆக்சிஸ்னால் நமக்கு ஈக்குவேஷன் தெரியும், நம்ம லோவர் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் அங்கே ஈக்குவேஷன் என்ன சொன்னால் y ஈக்குவல் டு 0. அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தாலும் சரி, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஜென்ரலாக எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருந்தாலும் ஈக்குவேஷன் என்ன சொன்னால் ஈக்குவேஷன் ஆஃப் தி எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொன்னால் y ஈக்குவல் டு 0. அது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன வேணும்? ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன், ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ், அந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டு கர்வோட ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனே என்ன பண்ணும்? சிம்பிளை பண்ணும், சால்வ் பண்ணி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் 2 in 1, இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? sin x ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். sin x ஈக்குவல் டு இந்த ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டிட்யூட், sin x ஈக்குவல் டு 0. இந்த சைன் ரைட் சைடு கொண்டு போனால் x ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு கிடைக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0னா சைனில் எப்போ சார் எந்தெந்த ஆங்கிளுக்கெல்லாம் 0 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, சைனில் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை 0, sin 0, sin பை, sin 2 பை, sin 3 பை எக்ஸட்ரா மல்டிபிள்ஸ் ஆஃப் பை எல்லாத்துக்குமே சைனில் வேல்யூ என்ன சொன்னால் 0. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜென்ரலாக x ஈக்குவல் டு n பைன்னு எடுத்துகிட்டு இங்கே எழுதும்போது எக்ஸோட வேல்யூ சொல்லும்போது x ஈக்குவல் டு பை, 2 பை, 3 பை, 4 பை எக்ஸட்ரா அதை ஜென்ரலாக என்ன எழுதிக்கிட்டோம்? x ஈக்குவல் டு n பைன்னு எடுத்துக்கிட்டோம். சொல்லுது அப்படிங்களா? சைனில் எப்போ சார் 0 கிடைக்கும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, சைன் 0லேருந்தே கூட சொல்லலாம் நம்ம 0, n ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4 எக்ஸட்ரா எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை எல்லாமே சைனில் வேல்யூ என்ன சொன்னால் 0. அப்போ ஜென்ரலாக எக்ஸோட வேல்யூ n ஈக்குவல் டு n பைன்னு, x ஈக்குவல் டு n பைன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கர்வ் பார்த்தோம்னா டயக்ராம் சும்மா ரஃபாக டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன், புக்கில் இல்லை, சும்மா சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு புரியறதுக்காக ட்ரா பண்ணியிருக்கோம். பாருங்கள், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுக்கும் சைன் எக்ஸுக்கும் அந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட். அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா நம்ம என்ன பண்ணோம்? ஆரிஜினுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி சைன் கர்வோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா -1 to 1, அதாவது இந்த பாசிட்டிவில் 1 விட மேலேயும் இந்த -1 விட கீழேயும் உங்களுக்கு அந்த கர்வ் சைன் கர்வ் ட்ரா பண்ண மாட்டோம், அந்த சைன் கர்வ் வராது. ஏன்னா ரேஞ்சு பார்த்திங்கன்னா சைனோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா -1 to 1ன்னு இருக்கும். அப்போ பாருங்கள், அந்த சைன் கர்வ் ட்ரா பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் 0, பை, 2 பை, 3 பை, 4 பை அப்படியே இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் இன்டர்செக்ட் ஆகும். அதுதான் இங்கே x ஈக்குவல் டு n பைன்னு சொல்லியிருக்கோம். சால்வ் பண்ணும்போது அதுதான் என்ன சொன்னால் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ நமக்கு இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய ஆங்கிள் இருக்குது. அப்போ நம்ம ஜென்ரலாக அந்த எல்லா ஆங்கிளும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்ல போகிறோம். இந்த 0ங்கிற பாயிண்டில் 0,0, π, 0, 2π, 0 இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லாம் கிடைக்கக்கூடிய ஆங்கிள் எல்லாமே என்ன வரணும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம சால்வ் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தோம்னா ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்கக்கூடிய sin x கர்வை என்ன பண்ணுறோம் அப்படின்னா y ஈக்குவல் டு sin x ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு x. டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு x. ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx ஈக்குவல் டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. இந்த dy/dx நான் என்ன பண்ணுறோம்? அப்படியே ஸ்லோப் m1ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ m1 ஈக்குவல் டு cos x. போன சம்மில் எடுத்துக்கிட்ட மாதிரி அதே மாதிரி. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 0, பாசிட்டிவ் எக்ஸ் எக்ஸ் அதோட ஈக்குவேஷன் என்னது? y ஈக்குவல் டு 0வா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx ஈக்குவல் டு 0வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ விச் இம்ப்ளைஸ் m2 ஈக்குவல் டு 0. m1 வந்து என்ன சொன்னால் cos x, m2 வந்து என்ன சொன்னால் 0. இந்த m1 m2ஓட வேல்யூ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் ஃபார்முலா என்னது? θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் m1 மைனஸ் m2 டிவைட் பை 1 ப்ளஸ் m1 இன்ட்டு m2. ஓகேங்களா? இதில் m1 m2க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். m1ங்கிறது என்ன சொன்னால் cos x. அப்போ θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் m1க்கு பதிலாக cos x மைனஸ் m2க்கு பதிலாக 0 டிவைட் பை 1 ப்ளஸ் m1 வந்து என்ன சொன்னால் cos x இன்ட்டு m2 என்ன சொன்னால் 0. அப்போ நியூமரேட்டரில் பார்த்துங்க cos x மைனஸ் 0 cos x. டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் cos x இன்ட்டு 0, 0 இன்ட்டு cos x 0 ஆயிரும்.
டினாமினேட்டரில் 1 இருக்கும். அப்போ எனிதிங் பை 1, அதாவது காஸ் எக்ஸ் பை 1னா காஸ் எக்ஸ், அப்போ மாலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். அப்போ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. என்னென்னு கிடைக்குது? தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ். நம்ம இங்கே எக்ஸோட வேல்யூ, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? என் பை. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என் பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் காஸ் என் பை. இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டோம்? 0, 1, 2, 3ன்னு எடுத்துக்கிட்டோமா? இப்போ எண்ணுக்கு பதிலாக 0ன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. காஸ் 0, காஸ் 0வோட வேல்யூ என்ன சொன்னால் 1. அடுத்தது எண்ணுக்கு பதிலாக 1ன்னு எடுத்தோம்னா காஸ் பை, காஸ் பையோட வேல்யூ என்ன சொன்னால் -1. எண்ணுக்கு 2ன்னு எடுத்தோம்னா காஸ் 2 பை, வேல்யூ என்னது? 1. அப்போ இந்த 1 -1 தான் என்ன நமக்கு மாறி மாறி ஆன்சர் காஸ் என் பையோட வேல்யூ கிடைக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? காஸ் என் பையோட வேல்யூ ஜென்ரல் வேல்யூ என்ன எடுத்துக்கணும்? -1 ஹோல் பவர் என்னன்னு எடுத்துக்கணும். இப்போ எண்ணுக்கு பதிலாக 1ன்னா -1 ஹோல் பவர் 1னா -1, -1 ஹோல் பவர் 2னா -1 ஹோல் பவர் 1னா -1 ஹோல் பவர் 2னா +1. அப்போ n ஈக்குவல் டு ஆட் நம்பராக இருந்தால் வேல்யூ -1, n ஈக்குவல் டு ஈவன் நம்பராக இருந்தால் வேல்யூ என்ன சொன்னால் 1. ஜென்ரலாக நமக்கு இந்த காஸ் என் பைங்கிறது எங்கே இருக்குது? மாலஸ்குள்ளே இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் -1 ஹோல் பவர் n. -1 ஹோல் பவர் என்னோட வேல்யூ, என்னோட வேல்யூ பொறுத்து சொன்னோம். n ஆடாக இருந்தால் வேல்யூ -1, n ஈவனாக இருந்தால் +1. இது வேல்யூ எதுவாக இருந்தாலும் நமக்கு எதுக்குள்ளே இருக்குது? மாலஸுக்குள்ளே இருக்குது. அப்போ மாலஸுக்குள்ளே இருக்கும்போது ஒரு நம்பருக்கு நாம் மாலஸ் எடுக்கும்போது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ -1க்கு மாலஸ் எடுத்தாலும் +1 தான், +1க்கு மாலஸ் எடுத்தாலும் +1 தான். அப்போ தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன சார் கிடைக்கும்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு கிடைக்குது. தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு கிடைக்குது. டேனில் எப்போ சார் 1 கிடைக்கும் அப்படின்னா π/4 45 டிகிரி. டேன் 45 டிகிரியோட வேல்யூ என்ன சொன்னால் 1. அப்போ தேர்ஃபோர் தீட்டா ஈக்குவல் டு π/4, தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் கர்வ் y ஈக்குவல் டு sin x வித் தி பாசிட்டிவ் x ஆக்சிஸ் ரெண்டுக்குள்ள ஆங்கிள் என்ன சொன்னால் தீட்டா ஈக்குவல் டு π/4. இந்த சம்மில் நம்ம 0,0, π,0, 2π,0ங்கிற இன்ஃபைனைட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் π/4 தான் இருக்கும். நமக்கு நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம், ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸ் இன்ட்ரடக்ஷனில் பார்க்கும்போது 2 கர்வுக்குள்ள ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ இதை இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்தோம்னா உங்களுக்கு n is even, n is oddன்னு கொடுத்து அப்டியூஸும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம், இதை ஃபாலோ பண்ணிங்க. தீட்டா ஈக்குவல் டு π/4 அக்யூட் ஆங்கிள் தான் நம்ம ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸுக்கு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸசைஸ் 7.2ல் 10th சம். ஷோ தட் தி டூ கர்வ்ஸ் x² - y² ஈக்குவல் டு r² அண்ட் xy ஈக்குவல் டு c², வேர் c, r ஆர் கான்ஸ்டன்ட், கட் ஆர்த்தோகனலி. என்ன சார் சொல்கிறான்னா x² - y² ஈக்குவல் டு r²ங்கிற கர்வும் xy ஈக்குவல் டு c²ங்கிற கர்வும் கட் ஆர்த்தோகனலி, அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். இதில் இந்த ஈக்குவேஷனில் வரக்கூடிய RCங்கிறது என்ன சார்னா கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே ஆங்கிள் பிட்வீன் டூ கர்வ்ஸில் இன்ட்ரடக்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம். x1, y1ங்கிற பாயிண்டில் 2 கர்வ் வந்து பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்லோப் m1 ஈக்குவல் டு m2ஆக இருக்கும், m1 m2 ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம். அதேமாதிரி x1, y1ங்கிற பாயிண்டில் 2 கர்வ் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் m1 × m2 ஈக்குவல் டு -1, ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் வந்து என்ன சொன்னால் -1 இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த 2 கர்வும் வந்து பார்த்தோன்னா கட் ஆர்த்தோகனலி, பாயிண்ட் ஆஃப் 2 கர்வு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்டில் ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் நம்ம இங்கே tan தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் m1 - m2 டிவைட் பை 1 + m1 × m2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த ரிமார்க்கில் இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணால் போதும். ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் m1 × m2 ஈக்குவல் டு -1. அப்போ m1 × m2 ஈக்குவல் டு -1 நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த 2 கர்வும் என்ன சார் அப்படின்னா கட் ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ சொல்யூஷனில் பாருங்கள், நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் டிஃபைன் பண்ணிக்குவோம். லெட் x1, y1 பி தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். x1, y1ங்கிறத பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கிவன் கர்வ் ஃபஸ்ட்டு கர்வ் x² - y² ஈக்குவல் டு r². இப்போ நமக்கு என்ன சார்னா இந்த x1, y1ங்கிற பாயிண்டில் இந்த ஃபஸ்ட்டு கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் m1 கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி x1, y1ங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம எடுத்துட்டோம்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் அந்த செகண்ட் கர்வுக்கு ட்ரா பண்ணக்கூடிய டேஞ்சண்டோட ஸ்லோப் m2 கண்டுபிடிக்கிறோம். அந்த m1, m2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -1 வருதான்னு பார்க்குறோம். ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் -1ன்னு வந்துச்சுன்னா இந்த 2 கர்வும் என்ன சொன்னால் கட் ஆர்த்தோகனலாக இருக்கும்.
அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கரு பாருங்கள், x² - y² = r². m1 வேணும்னா என்ன பண்ணும், இந்த கருவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு இந்த கருவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y × dy/dx. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னால் dy/dx. y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y × dy/dx ஈக்குவல் டு ரைட் சைடில் r² இருக்குது. ஆல்ரெடி சம்மில் ஆறுங்கிறது என்னென்னு கொடுத்துட்டோம்னா கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டோம். அப்போ r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணோம், இந்த 2x ரைட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகணும், -2x ஆகும். அப்போ -2y × dy/dx ஈக்குவல் டு -2xன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ போத் சைடு என்ன சார் இருக்குன்னா -2 இருக்குது. அப்போ போத் சைடு -2ஆல் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா y × dy/dx ஈக்குவல் டு x. y × dy/dx ஈக்குவல் டு xன்னு இருக்கும். அடுத்தது இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய y லெஃப்ட் சைடில் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒய்யை ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா டிவைடில் வந்துடும். அப்போ dy/dx ஈக்குவல் டு x/yன்னு கிடைக்கும். இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னென்னு சொல்லியிருக்கோம், x1, y1. அப்போ இந்த பாயிண்டில் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த dy/dxல எக்ஸுக்கு பதிலாக x1 ஒய்க்கு பதிலாக y1 அந்த பாயிண்டில் ஸ்லோப். அப்போ m1 = dy/dx at x1, y1. இந்த dy/dxல நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், m1 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக x1 ஒய்க்கு பதிலாக y1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் m1 = x1/y1 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, xy = c². அப்போ xy = c²ங்கிற ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ xy = c². c²ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. xyங்கிறது எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஒய்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளைல இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் ரூல் uv ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நம்ம 11லேயே பார்த்துருக்கோம், uv ஃபார்முலா பார்த்துருக்கோம். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் uv ஆர் uv ஹோல் டேஷ். uv-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u × v டேஷ் ப்ளஸ் v × u டேஷ். u-வை வச்சுக்கிட்டு v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ப்ளஸ் v-யை வச்சுக்கிட்டு u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதே தான் இங்கே பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் xy-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ y × 1 ஈக்குவல் டு c². c²ங்கிறது கான்ஸ்டன்ட், ஏன்னா ஆல்ரெடி சம்லேயே சொல்லிட்டான் c-ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ c² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ x × dy/dx ப்ளஸ் y × 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சார் பண்ணால் இந்த ப்ளஸ் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, y × 1 என்னது ஒய் தானே, அந்த ஒய்யை ரைட் சைடு கொண்டு போனால் -y. அப்போ நமக்கு இங்கே என்ன சார் இருக்குன்னா x × dy/dx ஈக்குவல் டு -yன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்னா இந்த மல்டிப்ளை பண்ணிட்டுடைய எக்ஸை ரைட் சைடு கொண்டு போனால் டிவைடில் வந்துடும். அப்போ dy/dx ஈக்குவல் டு -y/xன்னு கிடைக்கும். ஒரு ஸ்டெப்பு அப்படியே என்ன பண்ணிட்டோம், ரெண்டு ஸ்டெப்பை எழுத வேண்டியது ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ஒய் ரைட் சைடு கொண்டு போனால் -y. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸை ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா டிவைடில் வரும். அப்போ dy/dx ஈக்குவல் டு -y/xன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x1, y1ங்கிற இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்லோப் என்ன அப்படின்னா நம்ம இந்த dy/dxல எக்ஸுக்கு பதிலாக x1 ஒய்க்கு பதிலாக y1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ m2 = dy/dx at x1, y1. dy/dx என்னது -y/x. அப்போ ஒய்க்கு பதிலாக y1 எக்ஸுக்கு பதிலாக x1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா m2 = -y1/x1 கிடைக்கும். ஓகேங்களா? m2 = -y1/x1. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், இந்த ரெண்டு கர்வும் கட் ஆர்த்தோகனலாக இருக்கும். அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் அந்த கரு என்ன ஆர்த்தோகனலாக, ரெண்டு கருவும் ஆர்த்தோகனலாக இருக்கும். ஆர்த்தோகனலாக பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ பர்பண்டிகுலராக இருக்கும் ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே அந்த இன்ட்ரோடக்ஷனில் சொன்னல, ஸ்டார்டிங்கில் சொன்னல, இந்த ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் இந்த m1ஐயும் m2வையும் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ -1ன்னு கிடச்சிதுன்னா நம்ம என்ன சார் பண்ணோம், தி கிவன் டூ கர்வ்ஸ் ஆர் கட் ஆர்த்தோகனலி அப்படின்னு ரிசல்ட் சொல்லிடலாம். அப்போ இந்த m1ஐயும் m2வையும் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் -1 வருதான்னு பார்க்குறோம். பாருங்கள், m1 × m2 ஈக்குவல் டு m1 என்னது x1/y1 இன்ட்டு m2 என்ன சொன்னால் -y1/x1. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய x1ஐயும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய x1ஐயும் கேன்சல் பண்ணிடும். அதேமாதிரி இங்கே y1 கேன்சல் பண்ணால் ரைட் சைடில் என்ன சொன்னால் -1 கிடைக்கும். அப்போ m1 × m2 ஈக்குவல் டு -1. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் m1 m2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -1 கிடைக்குது. தேர்ஃபோர் தி டூ கர்வ்ஸ் கட் ஆர்த்தோகனலி.
அப்போ அந்த ரெண்டு கர்வும் கட் ஆர்த்தோகனல் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம் ரிசல்ட். தேர்ஃபோர் தி டூ கர்வ்ஸ் கட் ஆர்த்தோகனலி. சொல்கிறது புரியுதுங்களா? அவன் நமக்கு இங்கே ஆங்கிள்லாம் கேட்கல, அந்த ரெண்டு கர்வும் அந்த ஆர்த்தோகனலாக இருக்குமா, அதாவது பர்பண்டிகுலராக இருக்குமா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறான். அப்போ ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்னு காட்ட சொல்கிறான். அப்போ ஆர்த்தோகனலாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னது பர்பண்டிகுலராக இருக்கிறது கண்டிஷன் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் வந்து என்ன சொன்னால் m1 × m2 = -1 ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x1, y1 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் dy/dx. அந்த dy/dxயில் எக்ஸுக்கு பதிலாக x1, ஒய்க்கு பதிலாக y1 சொல்லிட்டோம்னா m1ங்கிற ஸ்லோப் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் xy = c² டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ dy/dx கிடைக்கும். அந்த dy/dxயில் எக்ஸுக்கு பதிலாக x1, ஒய்க்கு பதிலாக y1 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு m2ங்கிற ஸ்லோப் கிடைக்கும். அப்போ இந்த m1 m2வையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈக்குவல் டு -1 கிடைக்குது. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப் வந்து -1 கிடைக்குதுனால தேர்ஃபோர் ரிசல்ட் சொல்லிடுறோம். என்ன சொல்கிறோம், தி டூ கர்வ்ஸ் கட் ஆர்த்தோகனலி.